வணக்கம். நம்ம 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். 2 அடிகளால் ஆனது. 17 கீழ்கணக்கை சார்ந்த அறநூல். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம தேர்வு நோக்கில் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இது சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு நூல். சங்க காலத்துக்கு அடுத்த வர காலம்தான் சங்கம் மருவிய காலம். திருவள்ளுவர் ஆண்டை கிமு 31 தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அது 1971 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 திருவள்ளுவர் ஆண்டு கணக்கீடு பண்ணி அதாவது கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த 2026 கூட 31 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2057 வரும். அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. 1971 கிமு 31 தான் திருவள்ளுவர் ஆண்டுன்னு நம்ம கணக்கிட்டு வரோம். இதோடைய பாவகை குறள் வெண்பா. 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே மேக்சிமம் வெண்பாவால் தான் ஆனது. அதில் திருக்குறள் குறள் வெண்பாவால் ஆனது. அது 2 அடிகள் இருக்கும். 7 சீர்னா 7 வார்த்தை இருக்கும். முதல் அடியில் 4 வார்த்தை, 2வது அடியில் 3 வார்த்தைன்னு மொத்தம் 7 சீர்கள் இருக்கும். மொத்த அதிகாரங்கள் 133. ஒரு அதிகாரத்துக்கு 10ன்னு சொல்லி 1330 குறள் இருக்கக்கூடிய நூல் தான் திருக்குறள். இது 17 கீழ்கணக்கை சார்ந்த அறநூல். இந்த 17 கீழ்கணக்கு நூல்களே அதாவது முதன்மையான நூல் திருக்குறள். அதிக அடிகளை கொண்டது 1330 குறள் இல்லையா. அதனால் அதிக அடிகளை கொண்ட நூல், அதிக அறக்கருத்துக்களை வலியுறுத்தும் நூல்னா திருக்குறள் தான். திருக்குறள் திருவள்ளுவர் பற்றி சில கட்டுக்கதைகள், அதாவது சில காது வழி செய்திகளும் இருக்குது. அதில் அவர் பிறந்த இடம் என்ன சொல்கிறாங்கன்னா மயிலாப்பூர், சென்னை கிட்ட இருக்க மயிலாப்பூர்னு சொல்கிறாங்க. அவர் மனைவி வாசகி, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய தொழில் நெசவு தொழில். அவருடைய நண்பர் பேர் ஏழிலை சிங்கன்னு சொல்கிறாங்க. சங்கத்தில் போய் திருக்குறளை சமர்ப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறாங்க. நிறைய பேர் திருக்குறளை எழுத உதவி செய்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ நினைவு சின்னங்கள் பற்றி பார்க்கலாம். நினைவு சின்னங்கள் இம்பார்ட்டண்ட்னா கண்டிப்பாக, ஏன்னா வள்ளுவர் கோட்டம் பற்றியும் திருவள்ளுவர் சிலை பற்றியும் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். இந்த வள்ளுவர் கோட்டம் பார்த்திங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலைக்கூடம் தான். இது திருவாரூர் தேர் வடிவில் இருக்கும். 128 அடி இதோடைய உயரம். 1976 ஏப்ரலில் இது திறந்து வைக்கப்பட்டது. இந்தியன் பிரசிடெண்ட் ஃபக்ருதீன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இங்குள்ள அரங்கத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் 1330 குறட்பாக்களும் பொறிச்சு வச்சுருக்காங்க, பொறிக்கப்பட்டுள்ளது. அதுவும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அறம்னா கருநிறம், பொருள்னா வெண்ணிறம், இன்பம்னா செந்நிற பளிங்கு கற்களில் அந்த திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. கரெக்டாக பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதுதான் அந்த திருவாரூர் தேர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைக்கூடத்துக்கு பெயர் தான் வள்ளுவர் கோட்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் சிலை. கன்னியாகுமரியில் இருக்குது. அதாவது முக்கடல் சங்கமுக்கு இடத்துக்கு பேர் தான் கன்னியாகுமரி. அங்கே இருக்கிறது தான் நம்ம திருவள்ளுவர் சிலை. 133 அடி இருக்கும். 133 அதிகாரங்களை குறிக்கிற விதமாக 133 அடியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பீடம் அப்படின்னா திருவள்ளுவர் சிலைக்கு கீழே அந்த ஃபவுண்டேஷன், அந்த ரூம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பீடம், அது 38 அடி. அது அறத்தை குறிக்குது. திருவள்ளுவர் சிலை 95, அந்த 95 அடி அதோடைய ஹைட் அது பொருள் மற்றும் இன்பத்தை குறிக்கிறது. இப்போ சிற்பியை பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், கணபதி ஸ்தபதி தான் சிற்பி. கணபதி ஸ்தபதி தான் சிற்பி. திறக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜனவரி 1, 2000 அந்த சிலை திறக்கப்பட்டது. திறந்து வைத்தது நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு அடிக்கல் நாட்டினது எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திருக்குறள் அமைப்பு மற்றும் பகுப்புகள். திருக்குறள் அறம், பொருள், இன்பம்னு 3 பால்களாகவும், சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 9 இயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல 13 இயல்கள்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் புக் படி 9 இயல்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. 3 பால் 13 இயல், இல்லைனா 3 பால் 9 இயல். 9 இயல் தான் கரெக்டு, ஏன்னா ஸ்கூல் புக் படிக்க போகலாம். ஆனால் 13 இயல் ஏன் வருது அப்படின்னா, சில ஆப்ஷனில் 9 இல்லைன்னா 13 போடுங்க. அங்கவியல்னு சொல்லக்கூடிய அமைச்சியலை இன்னும் 5 சப்டிவிஷனாக பிரித்தாங்கன்னா 13 இயல் வரும். இல்லை அங்கவியல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா 9 இயல்கள் வரும்.
இப்போது அறம் பொருள் இன்பம், அறத்தில் 38 அதிகாரம், பொருளில் 70 அதிகாரம், காமத்துப்பால்னு சொல்லக்கூடிய இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். அறத்துப்பால் இன்னும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு பிரிக்கிறாங்க. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். பாயிரவியலில் 4, இல்லறவியலில் 20, துறவரவியலில் 13, ஊழியலில் 1. பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், அதாவது அங்கவியலுக்கு இன்னொரு பெயர் தான் அமைச்சியல், ஒளிபியலுக்கு இன்னொரு பெயர் குடிபியல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து காமத்துப்பாலில் களவியல், கற்பியல்னு பிரிச்சிருக்காங்க. அறத்தில் இருக்கக்கூடிய பாயிரவியல், அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன், முன்னுரை மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் 4 அதிகாரம் இருக்குது. இல்லறம்னு சொல்லக்கூடிய இல்லறத்தில் 20 இருக்குது. துறவரத்தை வலியுறுத்தக்கூடிய துறவரவியலில் 13 இருக்குது. ஊழ் அதில் 1 இருக்குது. அரசியல் 25, அங்கவியல் இல்லை அமைச்சியல் 32, ஒளிபியல் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் குடிபியல் 13. அரசியல் அரசனுக்கு சொல்கிற மாதிரியும், அங்கவியல் அமைச்சர்களுக்கு சொல்கிற மாதிரியும், ஒளிபியல் குடிமக்களுக்கு சொல்கிற மாதிரியும் அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லா கருத்துக்களுமே எல்லாருக்குமே பொருந்தும். இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல்னு பிரிச்சிருக்காங்க. களவியல்னால் பிஃபோர் மேரேஜ், கற்பியல்னால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ களவியலில் 7, கற்பியலில் 18. ஆக மொத்தத்தில் இங்கே 9 இயல்கள் இருக்குது. சில இடத்துல இந்த அங்கவியலை எப்படி பிரிக்கிறாங்கன்னா இன்னும் 4 பிரிக்காங்க. அது எப்படி 9 பிரிக்கலான்னா, அங்கவியலை அமைச்சியல், அறனியல், கூலியல், படையியல், நட்பியல்னு பிரிக்கிறாங்க. அறனியல், கூலியல், படையியல், நட்பியல், இன்னும் எக்ஸ்ட்ரா 4 இயல்கள் வரனால தான் அந்த 9 + 4 13 வருது. ஒரு வேளை உங்களுக்கு ஆப்ஷனில் 9 இயல்கள் இல்லைன்னா 13ன்னு போடுங்க. 9 தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, 9 இல்லைனா தான் 13. இப்போ வேறு பெயர்கள், அதாவது திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு சிறந்த பெயர்கள் இல்லைன்னா வேறு அடைமொழி பெயர் என்னன்னு பார்க்கலாம். முப்பால், தமிழ்மறை, உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், உத்தரவேதம், திருவள்ளுவ பயன். முப்பால் அப்படிங்கிற நேம் அதிகமாக எங்கே வருது அப்படின்னா திருக்குறளை போற்றும் திருவள்ளுவ மாலையில் தான் முப்பால்ங்கிற பெயர் அதிகமாக வருது. தமிழ்மறை, மறைனா வேதம், தமிழர்களின் வேதம்னு சொல்லலாம். இல்லை உலகமே இது எங்களுக்கான நூல், இது ஜாதி மதம் கடந்து இது திருக்குறள், திருவள்ளுவர் எங்கள் குலத்தை சார்ந்தவர், எங்கள் மதத்தை சார்ந்தவர்னு சொல்கிறனால உலகமே ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள் இருக்கிறனால இதுக்கு உலக பொதுமறைன்னு பெயர். பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், உத்தரவேதம். பாருங்கள், உத்தரவேதத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ உத்தரவேதம்னா திருக்குறள்னு தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். திருவள்ளுவ பயன் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டவர் நச்சினார்க்கினியர். தெய்வ புலவருங்கிற பெயர் திருவள்ளுவருக்கும், தெய்வ நூலுங்கிற அடைமொழி திருக்குறளுக்கும் உண்டு. இப்போ நம்ம திருவள்ளுவருக்கான வேறு பெயர்களை பார்க்கலாம். நாயனார், நான்முகனார், தேவர், முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னா போதார், மாதானுபங்கி, தெய்வ புலவர்னு இவருக்கு நிறைய பெயர் இருக்குது. இதில் மாதானுபங்கி அப்படின்னு இந்த இலக்கியத்தில் என்ன சொல்ல வராருன்னு கேட்கலாம். ஸோ மாதானுபங்கி அப்படின்னா திருவள்ளுவன் தெரிஞ்சதான் ஆன்சர் பண்ண முடியும். பெருநாவலர்னா திருவள்ளுவர் தான், நாயனார்னாலும் திருவள்ளுவர் தான், தேவர்னு சொன்னாலும் திருவள்ளுவர் தான். ஸோ இந்த நேம்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் உரை ஆசிரியர்கள், திருக்குறளுக்கு நிறைய உரையாசிரியர்கள் இப்போ கூட உரை எழுதிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, எழுதிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பழைய உரையாசிரியர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10லையும் பெஸ்ட்டு யாருன்னு சொல்லுவாங்கன்னா பரிமேல் அழகர் உரை தான் சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த திருக்குறளை இந்த அதிகாரங்களாக இயல்களாக பிரித்ததாகவும் சொல்கிறாங்க. காலத்தால் முந்தியவர் பார்த்திங்கன்னா தர்மர். இந்த 10 பேரில் 10ல் இருக்கக்கூடிய காலக்கேயர்ங்கிற நேம் வராது, ஒரு டைப்பிங் எரர். காலக்கேயர் இல்லை 10ல் இருக்குது, 10ல் இருக்கிறது தர்மர். இவர் தான் காலத்தால் முந்தியவர். அதுக்கப்புறம் மானக்குடவர். தர்மர் காலத்தால் முந்தியவர், ஆனால் மணக்குடவர் தான் முதல்ல இந்த நூலுக்கான உரையை எழுதியிருப்பார். ஸோ காலத்தால் முந்திய முதல் உரை எழுதியவர் மணக்குடவர். அடுத்து தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர்னு ஒரு 10 பேர் எழுதியிருப்பாங்க. அடுத்து 9ல் இருக்கிறது பரியில் பருதி, 10ல் இருக்கிறது காலக்கேயரில் தர்மர்.
அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. காலத்தால் முந்தையவர் தர்மர். ஆனால் உரையை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு எழுந்தது மணக்குடவர். சிறந்த உரை அடுத்து 10வது உரை என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் தான். அது போக தாமத்தர், நச்சர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த 10 பேர் நேம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 10 பேர் நேம்ஸ் கொடுத்து புதுசாக ஒரு நேம் கொடுத்து கேட்குறாங்க. தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், திருக்குறள் 100க்கு எல்லை செய்தவர், அதாவது உரை எல்லை செய்தவர்னு ஒரு பாடலே இருக்குது. ஸோ இந்த 10 பேர் கண்டிப்பாக படித்து வச்சுக்கலாம். அடுத்து உலக மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆனதில் பைபிளுக்கு அடுத்து இருக்கிறது திருக்குறள். இந்த பைபிள் வந்து ஒரு ஹோலி புக். ஆனால் திருக்குறள் வந்து ஒரு நீதி நூல். அது இத்தனை மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டதே அந்த நூலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை தான். ஆங்கிலத்தில் அதை முழுமையாக மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1886 ஜியு போப் தாங்க மொழிபெயர்த்திருக்காரு. அவர் மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடியே 40 வருஷம் படிச்சுட்டு தான் மொழிபெயர்த்துக்கிறதா ஒரு செய்தி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சி ராஜாஜி, அவரும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் சிஎம் தான். ராஜகோபாலாச்சாரி, அவரும் இங்கிலீஷில் உரை எழுதியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட், அதாவது எல்லீஸ் துரைன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய 2வது நேம் எல்லீசன் துரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸர் தான், பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான். அவரும் திருக்குறள் மீதுள்ள பற்றில் திருவள்ளுவர் பொறித்த கோல்டு காயின் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் டைம்லேயே வந்து வெளியிட்டிருப்பார். 2 வராகன் தங்க நாணயத்தை வெளியிட்டிருப்பார். திருக்குறளை நிறைய கிணறுகள்லையும் எழுதி வச்சிருப்பார். இப்போ பஸ்ஸில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் பஞ்சத்தை போக்க தோண்டப்பட்ட அந்த கிணறுகள்லையும் அதில் கைப்பிடிக்கிட்டெல்லாம் எழுதி வச்சிருப்பாராம் திருக்குறளை. அறம் சார்ந்த திருக்குறள் எழுதிப்பதா சொல்லுவாங்க. அறத்துப்பால் இருக்க ஒரு 13 அதிகாரங்களை அந்த டைம்லேயே அந்த எல்லீஸ் துரை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் இன்னொன்று பண்ணியிருப்பார், அதாவது தாமஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லி இவரே ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு ஜெயின் அப்படின்னு சொல்ல முயற்சி செய்திருப்பார். இது வந்து நம்மளுக்கு 11th பாலிட்டி புக்கில் உண்டுன்னு நினைக்கிறேன் அந்த செய்தி. இந்த எல்லீசன் துரை வந்து 2 வராகன் தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அறத்துப்பால் இருக்கக்கூடிய 13 அதிகாரங்களை இங்கிலீஷில் மொழிபெயர்க்க அந்த 1813 கிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. 1813 கிட்ட. இவர் ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸர். கிணறுகளெல்லாம் வந்து திருக்குறளை வந்து கிணறு வெட்டும்போது அதில் பொறிச்சு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் சி ராஜாஜியும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் சிஎம் அவர்களும் எழுதியிருக்காங்களாம் ஆங்கில உரை. இப்போது லத்தீனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். அறம்பொருள் மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இன்பத்துப்பால் பண்ணியிருக்க மாட்டார். அறம்பொருள் மட்டுமே வீரமா முனிவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஜெர்மனில் வந்து கால்ஸ் கிரவுலிங்கிறவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஏரியல்ங்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தியில் வந்து பிடி ஜெயின், இங்கே பிடின்னு இருக்குது, பிடி ஜெயின். சமஸ்கிருதத்தில் வந்து இதுலேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அப்பர் தீட்சிதர், அப்பையன்னு போட்டிருக்கு, இல்லை அப்பர் தீட்சிதர்னு மாற்றிக்கோங்க. சமஸ்கிருதத்தில் அப்பர் தீட்சிதர் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ உலக மொழிகளில் நிறைய மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிளுக்கு அடுத்து இருக்கிறது நம்ம திருக்குறள் மட்டும்தான். இதை நிறைய லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதை நான் தனியாகவே போடுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இதுக்கப்புறம் புகழுரைகள் அண்ட் மேற்கோள்கள் இதெல்லாம் கேட்பாங்களா, நிறைய கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் மாலை வந்து 53 புலவர்கள் 55 பாடல்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 53 புலவர்களால் பாடப்பட்ட 55 பாடல்களை கொண்ட தொகுப்பு நூல் தான் திருவள்ளுவர் மாலை. திருக்குறளை போற்றி பாடுகிறது, அதுதான் அதோடைய கான்செப்ட். திருக்குறளை போற்றும். அந்த காலத்திலே இப்படி ஒரு நூலை போற்றி ஒரு நூல் இயற்றியதாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் திருக்குறளுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. திருவள்ளுவர் மாலைன்னு ஒரு நூலே தோன்றியிருக்கு இந்த திருக்குறளை பாராட்ட. அதனால என்ன தெரியல, இப்போ கூட தேசிய நூலாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கபிலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இதெல்லாமே ப்ரீவியஸர் கொஷின் தாங்க. இந்த 2 லைன்ஸை கொடுத்து இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க, கபிலர். இதுக்கு மீனிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு
புல்லில் வந்து ஒரு துளி தண்ணி இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனை மரத்தையே அந்த ஒரு துளியில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த திருக்குறளை படித்தாலே உலகத்தில் இருக்க எல்லா நல்ல அறக்கத்துகளையும் தெரிஞ்சுக்க முடியும். 2 அடியில் அப்படின்னு பாராட்டுற மாதிரி இருக்கும் இந்த திருவள்ளுவர் மாலை சார்ந்த இந்த வரிகள். திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு. திணையளவு பனையளவு வந்தாலே கபிலர் தான். இவர் வந்து குறிஞ்சிக்கோர் கபிலர்னு இவரை சொல்லுவோம் இல்லையா, ஔவையார். நிறைய ஔவையார் இருக்காங்க. இது சங்கம் அறிய காலத்தை சார்ந்த ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அணு ஒரு ஆட்டத்தையே துளைக்க முடியுமானா அந்த அளவுக்கு திருக்குறள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 7 கடலையும் புகட்டி குறுக தரித்த குரல், அதாவது அணுவை துளைத்து அதில் 7 கடல்களையும் அடைத்தது போல் குறுகிய அடிகளில் பரந்த கருத்துக்களை அடைக்கணும்னு திருக்குறள். கரெக்டு தான். ஒரு ஆட்டமுக்குள்ளே போய் ஒரு 7 ஓஷனை போய் வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 2 அடியில், நிறையவே இல்லை, 2 அடியில், அந்த காலத்திலே 2 அடியில் வந்து இவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கி எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அதை பாராட்டும் விதமாக அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஔவையார் சொல்லுவாங்க. இந்த அணுவை மட்டும் தூக்கிட்டு கடுகுன்னு போட்டால் அது இடைக்காலர். கடுகுன்னு போட்டால் இடைக்காலர். வரணர் வந்து இந்த எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மாலும் குரலாய் வளர்ந்திரண்டு, இதோட கடைசி அடி பாருங்க. பாவடியால் வள்ளுவரும் தன் குரல் வெண்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் போன்று. இந்த 2 லைன் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கக்கூடியது. இதை சொன்னவர் வந்து வரணர். இந்த ஃபுல் லைன் என்ன சொல்லுதுன்னா, திருமால், மால்னா திருமால், பெருமாள் வந்து எப்படி அந்த வாமன ரூபம் எடுத்து 2 அடியால் உலகத்தை அளந்தாரோ அதே மாதிரி நம்ம திருவள்ளுவரும் 2 அடியில் மனித சிந்தனை, மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் 2 அடியிலே அளந்துட்டாங்க. ஏன்னா அறம் வந்துருச்சு, பொருள் வந்துருச்சு, இன்பத்து போலும் வந்துருச்சு. அதனால பரணர் இப்படி சொல்லிடுறாரு, பெருமாள் வாமன ரூபத்தில் அளந்த 2 அடியில் அளந்த மாதிரி உலகத்தையே அளந்த மாதிரி திருவள்ளுவர் அளந்துக்காரு அப்படின்னு சொல்லி பரணர் சொல்லியிருக்காங்க. 4 வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ தற்கால அறிஞர்கள், அது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க திருக்குறளை போற்றும் விதமாக எழுதியதான் திருவள்ளுவர் மாலை. இப்போ தற்கால அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, உலக சான்றோர்கள் என்ன புகழ்கிறாங்கன்னு பார்க்கலாம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே அந்த பாட்டில் வரும் இல்லையா, அந்த லைன்ஸாக பாடினது மகாகவி பாரதியார். அதே மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன், வள்ளுவனை போல் கம்பனை போல் அப்படின்னு பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். போல்னு வந்தாலும் பாரதியார் தான். வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடியவரும் பாரதியார் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அதை பாருங்க, 7 முடிஞ்சிருக்கும், இந்நிலத்தே வையகமே, இப்படி 7 முடிச்சனால இது பாரதிதாசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியோ போப் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருக்குறள் என்பது புத்தரின் அறநெறிகள், கான்ஃபியூஷியஸின் பொன்மொழிகள் மற்றும் இயேசுவின் போதனைகளின் கலவையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கோட்டை கேட்டதில்லை, ஆனால் கேட்டாங்கன்னா சிவபோப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் ஆங்கிலத்தில் 1886 ஃபுல்லாக வந்து மொழிபெயர்த்திருப்பார் திருக்குறளை இங்கிலீஷில். ஆல்பர்ட் ஸ்வைசர் இவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்றவர். உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல் இவ்வளவு உயர்ந்த சிந்தனைகளையும் அறநெறிகளையும் கொண்ட நூல் வேறு எதுவும் இல்லை அப்படி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஸ்வைசர். இவர் ஒரு பீஸுக்காக நோபல் பரிசு வாங்கின ஒரு டாக்டர் நினைக்கிறேன், ஆனால் நோபல் பரிசு கண்டிப்பாக வாங்கியிருக்காரு. அது லியோ டால்ஸ்டாய். நம்ம காந்தியடிகளுக்கு திருக்குறளை பிடித்த அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னா செய்யாமை. இவர் தான் காந்தியடிகளுக்கு திருக்குறளை ரெக்கமெண்ட் பண்ணவர் லியோ டால்ஸ்டாய். இப்போ நம்மளுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் இது வந்து ஒரு செக்குலரான லிட்டரேச்சர், மதசார்பற்றது, அன்றாட வாழ்விலோடு தொடர்பு, ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், மனிதநேயம் மற்றும் சமத்துவம், சமூக அரசியல், சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிளான அதிகாரம் தான் இது.
இது அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, ஸோ ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய சில குறள், அதாவது சில இம்பார்ட்டண்ட்டான குறள் மட்டும் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை ஏன் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த குறளும் என்னையும் சில இடத்துல மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக தான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் கற்கணும், அப்படி கற்ற பிறகு கற்ற நெறியில் நிற்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த குறளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது ஏன்னு சொல்கிறேன், நம்ம புதிதாக ஆட்சி அமைத்த டிவிகே கவர்மெண்ட் அவங்க கட்சியில் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு குறள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போபா சொய்தொழில் வேற்றுமையான். நம்ம சிஎம் வாயாலே சொல்லியிருக்காரு, ஸோ இதுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் தான், ஆனால் சிறப்பு எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்க செய்கிற தொழிலேருந்து தான் ஒரு சிறப்புங்கிற வேற்றுமை வருதே தவிர பிறப்பால் எல்லா உயிரும் சமம், சமத்துவத்தை சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள். என்ன கூட படிச்சு வச்சுக்கோங்க, 972. இந்த குறள் எந்த அதிகாரத்தில் வருதுன்னா பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வருது. இந்த குறள் அடிக்கடி பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய குறள், அதனால தான் இதை கொடுத்துருக்கோம். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஃபஸ்ட்டு பொருளை ஈட்டுறதுக்கான வழியை தெரிஞ்சு வச்சுருக்கணும், தெரிஞ்ச வழியில் நடக்கணும், பொருளை ஈட்டணும். மூணாவது, பொருளை சம்பாதிச்சா மட்டும் போகாது, அதை பத்திரமா பாதுகாக்கணும். காத்த பொருளை சூப்பராக, அதாவது சிறப்பான வழியில் செலவு செய்கிறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பட்ஜெட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய குறள், குறள் எண் 385. இது வந்து இறைமாட்சியில் இந்த அதிகாரத்தில் இருக்குது. இப்போ அறிவுடைமை. எப்பொருள் யார் யாராய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை யார் சொல்ல கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை தன்மையை ஆராய்ந்து காண்பதே அறிவு. இதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கும், எப்பொருள் எத்தன்மதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது எந்த அதிகாரம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேர்வு நோக்கில் முக்கிய தகவல்கள். இதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்லேயே இருக்கிறாங்க. 1812 தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மலையத்துவான் மகன், அவருடைய மகன் பெயர் ஞான பிரகாசம் தான், தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டார். 1812லேயே திருக்குறளை தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையத்துவான் மகன் ஞான பிரகாசம். திருவள்ளுவர் நாள் என்னைக்கு கொண்டாடுறோன்னா தை 2ஆம் நாள். ஜனவரி 15, 16 வேணாம், தை 2ஆம் நாள் என்னைக்கு வருதோ அன்றைக்கி திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறோன்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்க வருஷத்தோடையே +31. திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் 133 அடி உயரம், வீடம் வந்து 38 அடி, சிலை வந்து 95 அடி, இதெல்லாம் பார்த்தாச்சு. சிற்பி வந்து கணபதி ஸ்தபதி. ஔவையார் தான் அணுவை துளைத்துன்னு பாடியிருப்பாங்க, இடைக்காடர் வந்து கடுகை துளைத்து அப்படின்னு பாடியிருப்பாரு. கபிலர் வந்து திணையளவு பனையளவு வந்தால் கபிலர். ஓகே, இன்னைக்கு இவ்வளோ போதும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.